உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. காலை வேளையில் உங்கள் முகங்களை பார்க்க முடியாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் வீடுகளுக்குள் வந்து உங்களோடு இணைந்த ஆண்டவரை ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, இந்த டெக்னாலஜிக்காக, இந்த மீடியாவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலையிலேயே கர்த்தர் நம்மை களிகூற பண்ணுகிறவர். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். இன்றைய தினம் இந்த விடியற் காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக, விடியற் காலமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதாக, இந்த நாளின் ஆரம்பமே உங்களுக்கு களிகூறும் ஆரம்பமாய் இருப்பதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மன்னா என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த மதுராந்தகம் மன்னாவிற்கு கர்த்தர் எடுத்தார் கொடுத்தார் என்று தலைப்பு வைக்க விரும்புகிறேன். எடுத்தார் கொடுத்தார். யோபில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார். ஆனால் இங்கே எடுத்தார் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் கொடுத்தார். ஆதியாகமம் 2:21. அப்பொழுது அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, சரியா, எடுத்து. அடுத்த வசனத்தில் மனுஷியாக உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார், கொடுத்தார். மனுஷனிடமிருந்து எடுத்தார், மனுஷனுக்கே கொடுத்தார். எடுத்தார் கொடுத்தார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆதாமின் தேவையை சந்திக்க, ஆதாமுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று நினைத்த ஆண்டவர் ஆதாமினிடத்திலிருந்த ஒரு எலும்பை எடுத்து அதை மறுரூபமாக்கி ஆதாமுக்கே கொடுக்கிறார். ஒன்று தெரியுமா? உங்கள் கரத்தில் இருப்பதையே ஆண்டவர் எடுத்து அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுக்க முடியும். மோசேயின் கையில், உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு கோல், ஆடு மேய்க்கும்போது வைத்திருந்த கோல், அதை கீழே போடுங்கிறார். ஆண்டவர் நம்மிடம் இருக்கிறதை வைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். அந்த கோலை வைத்து எகிப்தையே அதிர பண்ணினார் இந்த மோசே. தாவீதின் கையில் இருந்தது என்ன? கூழாங்கல், சாதாரண ஒரு கல், ஆற்றில் கிடந்த கல். அதை வச்சு ஆண்டவர் கோலியாத்தை காலி பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலிடம் இருந்தது என்ன? அபிஷேகம் உள்ள இருந்தது, சாதாரண வஸ்திரங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மிடம் என்ன இருக்கிறதோ, சாரிபாத் விதவை வீட்டில் இருந்தது என்ன? கொஞ்சம் மாவு, எண்ணெய். அதை ஆண்டவர் ஊழியக்காரர் சொன்னபடி செய்த போது அதில் ஒரு மாற்றம் வந்தது. இன்றைக்கு வாட் யூ ஹேவ், கிவ் இட் டு காட், ஹீ வில் கிவ் இட் பேக் டு யூ. திரும்ப உங்களுக்கு கொடுத்துருவாரு. அவர் கையில் கொடுங்க, உங்களே கொடுங்க. என்னை தருகிறேன் தருகிறேன் பாடினா போதாது, என்னை தருகிறேன், என்னுடையதையும் தருகிறேன். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. அன்பானவர்களே, பொருட்களை மட்டுமல்ல, பணத்தை எதனால் கொடுக்கிறோம்? கர்த்தர் மீது இருக்கிற அன்பினால் கொடுக்கிறோம். இன்னொன்று, நாம் கொடுப்பதை அவர் எடுத்துக்கொள்வதில்லை, திரும்ப கொடுப்பார். எம்மாவு சீஷர்கள் சாப்பிட விருந்தாளியைப் போல இயேசுவை வீட்டுக்குள் வர வைத்து, இவர்கள் விருந்து கொடுக்கிறவர்களாக, அவர் விருந்தாளியாக அப்பத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் விருந்து கொடுக்கிறவராக அவர்களை விருந்தாளிகளாக்கி வாங்கினதை திரும்ப ஆசீர்வதித்து கொடுத்தார். He gave back. 5 அப்பம் 2 மீன்களை சின்ன பையன் கையில் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் அற்புதமான நிகழ்ச்சி. ஒரு மனிதன் தன்னுடைய கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தான். 3ஆம் நாளில் அதை திரும்ப அவனுக்கே கொடுத்தார். நீங்களும் நானும் கொடுப்பதை திரும்ப கொடுக்கிறவர். நீங்கள் எதையும் ஆண்டவருக்கு நம்பி கொடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை கொடுங்கள். என்னுடைய 13வது வயதில் என் வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணித்து, ஐ வில் லிவ் ஃபார் யூ என்று தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவர் இயேசுவை அறியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த எங்கள் அம்மா ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் என் தகப்பனார் சுகமானார். எனக்கு இயேசுதாசன் பேர் வைத்தார்கள். சாட்சியை கேட்டிருப்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 13வது வயதில் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 15வது வயதில் ஞானஸ்நானம் பெற்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப், எஸ் ஐ வில் லிவ் ஃபார் யூ, எஸ் ஐ வில் லிவ் ஃபார் யூ, நீங்கள் சொல்கிறபடி நடப்பேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 16வது வயதில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். என்னை அர்ப்பணித்தேன். நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. எங்கள் அம்மா அப்பா அழுதாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனாலும் நான் நல்ல விஷயம் தானே செய்கிறேன், ஆண்டவருக்கு தானேன்னு சொல்லி என்னை அர்ப்பணித்து வேதாகம கல்லூரிக்கு வந்தேன். ஒருவேளை தகப்பனார் தாயார் எதிர்பார்த்தபடி
அவர்கள் விருப்பத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்திருந்தால் ஒரு கம்பெனியில் வேலை செய்து ஏதோ சில ஆயிரங்கள் சம்பாதித்து வீட்டுக்கு உதவியாக இருந்திருப்பேன், ஒரு சபைக்கு உதவியாக இருந்திருப்பேன், ஒரு நல்ல விசுவாசியாக இருந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் கையில் அவர் சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்த போது ஆண்டவர் இன்னைக்கு உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஏன்? இந்த மதுராந்தகம் மன்னாவின் மூலமாய் உங்களுக்கே இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கிறதல்லவா? சில இடங்களுக்கு போகும்போது, கூட்டங்களுக்கு போகும்போது, அன்றைக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன். இங்கே ஒரு அம்மா வந்து, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எனக்கு தெரியாது யாருன்று, உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறோம். நாங்கள் இன்னொரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே சொன்னார்கள், உங்கள் ஆராதனையெல்லாம் பார்க்குறோம், எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம், தேங்க்யூ பாஸ்டர். நான் சொன்னேன், கர்த்தருக்கு நன்றி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு கூட்டத்துக்கு போனாலும் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறோம் ஐயா. ஏதோ ஒரு எளிமையான ஒரு முயற்சி, ஒரு பெரிய ஸ்டுடியோ அல்ல, ஒரு சின்ன ஒரு ஃபோனை வச்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆண்டவர் கர்த்தருக்கு ஏற்ற சமயத்தில் இதெல்லாம் நல்ல முறையில் செய்வதற்குரிய வசதிகளை தருவார். ஆனால் இருக்கிறது என்ன? ஒரு சின்ன ஃபோன். ஒரு முறை வெளிநாடு போயிருக்கும்போது ஒரு ஃபோன் வாங்கலாம் என்று வாங்கினேன், வீட்டில் யாராவது பேசுகிறதுக்கு. அதை கொண்டு வந்த போது ரெக்கார்டிங்க்கு நன்றாக இருக்குன்னு சொன்னதுனால அந்த ஃபோனை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷமாக 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுடைய சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலையில் 10 மணி, ஞாயிறு காலை ஆராதனை 9 மணி, 3 ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமை நடந்தாலும் 9 மணி ஆராதனை லைவில் போகிறது. மட்டுமல்ல, மற்ற எல்லா நாட்களும் இந்த திங்கள், செவ்வாய், புதன்கிழமை காலையில் இப்படி வசனத்துக்கு பதிலாக ஒரு ஆராதனை, அதற்கு பேர் அதிகாலை பாமாலை. ஸோ தினமும் அதிகாலை 5 மணிக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 6 நாட்கள். அது பிறகு சனிக்கிழமை காலையில் உபவாச ஜெபம், அது இன்னொரு லைவ். ஞாயிற்றுக்கிழமை இப்படி எல்லாமே ஒரு சாதாரண ஃபோன். கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கிருபையாக அநேக ஆயிரங்களை ஆண்டு சந்திக்க கிருபை தருகிறார். அநேகர் சாட்சி சொல்கிறார்கள். உங்கள் கையில் என்ன இருக்கிறது? கர்த்தர் கையில் கொடுங்க. இருக்கிறதை எடுத்து பயன்படுத்துகிறவர் உங்களையே பயன்படுத்துவார். அற்பமான தாவீதை, குடும்பத்தில் அற்பமாய் நினைக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களை அவர் கையில் கொடுங்கள். கர்த்தர் எடுத்தார், கொடுத்தார். யோபுவில் இருக்கிற வசனம், கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார். அது இன்னொரு கான்டெக்ஸ்ட். இங்கே ஆண்டவர் கையில் எடுத்தார், மறுரூபமாக்கி கொடுத்தார். நீங்கள் எதை அவர் கையில் கொடுத்தாலும் மறுரூபமாக்கி உங்களுக்கு தருவார். அற்புதமான பிதாவே, இந்த நல்ல நாளில் எங்களையே தருகிறோம், எங்களுடையதை தருகிறோம். நீர் மறுரூபமாக்கி எங்களுக்கே தருகிறவர், எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான ஆசீர்வாதமான நாளாய் மாற நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கப்படும்.